வீட்டுக்காரர் வரலையா? வீட்டுக்காரர் வரல. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே பக்கம் 4 ஜெப அட்டையின் கடைசி பக்கம். புனித சந்தியாகப்பரின் நவநாட்சியம். இறை அன்னையால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட அனைவருக்கு சந்தியாகப்பரின் கைவிடால் எடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு இறங்கி விண்ணகத்திலிருந்து வெள்ளை குதிரையை ஏற்பட்டு கைவப்படையை முறியடித்த தூயவரான திருத்தூதரே, நன்னறியை விரும்பாதவர்களாலும் பேய்களாலும் வீண் பொய் மாயங்களாலும் உலகில் எழும் நடிப்பு செயல்களாலும் நாங்கள் படுகின்ற நெருக்கடி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. எங்களை இறக்கம் வைத்து எங்களுக்காக எங்களை கொண்டாடி ஆபத்து வேளையில் நாங்கள் மனம் கலங்காமல் உறுதியாக வெற்றியடைய செய்கிறார்கள். நாங்கள் கடவுள் செல்கிறோம். எங்கள் பாவங்களே எங்களை எழுப்புகின்றன. என் காலமும் தூயவரான இறைவன் காற்றடித்த சரிவு போல் இருக்கிற எங்களை அவருடைய நீதி உதவிய சொன்னால் நாங்கள் தாவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் துன்பமாற்றங்களை நாங்கள் முடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானால் அது அவருடைய தூய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ஆபத்துகளிலே உதவுகிற ஒரு சசியான முறையில் நாங்கள் எங்கள் பலவீனங்களால் தடுமாறி விடாமல் காத்துள்ளோம். காயப்படுகிறவரும் குணமாக்கிறவரும் கொல்லுகிறவரும் விழிப்பிக்கிறவரும் காலத்தில் இறக்க செய்து அதிர்ச்சி செய்கிறவரும் எல்லா இறக்கம் உடைய தந்தையான எங்களை ஏற்று நாங்கள் நன்கு அறிந்திருந்தாலும் எங்கள் நம்பிக்கை குறைவினாலும் எங்களுக்கே நாங்கள் கொண்டிருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கடியில் வீழ்ந்து போய்விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். ஓரிருக்கும் பிரதியை திருத்துவதை அடக்கமுள்ள சமயங்களை வேறுபடி செய்கிறவரை எங்களை சூழ்ந்திருக்கும் துன்ப துயரங்களில் நாங்கள் மனம் கலங்காதபடி எங்களை தேற்றி அரவணைத்தரும். உங்களை நம்பி வேண்டிக் கொண்ட ஸ்பெயின் தேச மக்களுக்கு உதவியாக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்து கைவப்படையை முறியடித்து வெற்றியை கொடுத்தது போல இரு கரங்களையும் உயர்த்தி உங்களை நோக்கி ஏற்றி கொண்டாடுகிற எங்களுக்கு இவ்வேளையில் உதவியாக வந்து எங்களை சூழ்ந்திருக்கும் எங்கள் ஆன்மாவின் பகைகளை முறியடித்து விரட்டி முழு வெற்றியடைய எங்களுக்காக எங்களை வந்தார். எங்களை சுற்றி அறியாம இருளில் மூழ்கி கிடக்கும் ஏராளமான மக்கள் உண்மையான அறிவுரையை கண்டு இப்படைய உதவி புரியும். புனிதரான மறைசாட்சி முடிவெறும் போது ஏற்கனவே வேண்டிக் கொண்டிருந்தபடி இறைவனை வந்து குதிரை புரிந்தது போல் நீரும் நாங்கள் இறக்கும் தருணத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிந்து நாங்கள் நல்ல ஏற்படுத்தி இன்னமும் முடிப்பெற ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை எண்கிழமை நாட்களை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான இந்த நாட்களிலே இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். தொடக்க திரு அவையிலே முதல் மறை சாட்சியாக தன் உயிரை ஈந்த புனித ஸ்தேவான் இயேசுவினுடைய ஒரு நிழல் மனிதர் என போற்றப்படுகின்றார். இயேசுவை போலவே தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றவராக, அற்புதங்களும் அரும் அடையாளங்களும் செய்தவராக அவர் விளங்கினார். ஞானமிக்கவராக அவரோடு பேசியவர்கள் அந்த தர்க்கத்திலே அவரை வெற்றி கொள்ள இயலவில்லை. எனவே அவர் மீது கோபம் கொண்டு அவரை ஊருக்கு வெளியே இழுத்து சென்று கல்லால் எறிந்து கொன்ற போது ஆண்டவர் எப்படி நம் ஆண்டவர் இயேசு சிலுவையின் சாவிலே தந்தையை உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன் உயிர் நீத்தாரோ, அதுபோலவே ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி புனித ஸ்தேவான் தன் உயிரை கையளிக்கின்றார். மேலும் அந்த கல் எறிந்தவர்களை ஆண்டவராகிய இயேசுவே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதேயும் என்றும் அவர் வேண்டுகின்றார். எனவே இயேசுவினுடைய வாழ்வை போலவே புனித ஸ்தேவானுடைய வாழ்வும் இருக்கின்றது. எனவே நிழல் இயேசுவாகவே இவர் வாழ்ந்திருக்கின்றார். எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே சக்தி மிகு நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் நம்முடைய பாதுகாவலரும் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தையை, அந்த நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்று அவர் அந்த நற்செய்தி பணியாற்றினார். எனவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவுக்காக சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். பல நேரங்களில் ஆண்டவருக்கான அந்த நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை பெற்றவர்களாக அதற்கான அருள் வேண்டியும் இந்த பணியில் நாம் பங்கேற்போம். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த 2025ஆம் ஆண்டிற்கான கடைசி வெள்ளிக்கிழமையாக அமைகின்றது. எனவே இந்த வருடம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் இந்த வழியில் நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த புதிய ஆண்டிலும் புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி, அவருடைய அருள் காவலை வேண்டி இந்த வழியில் நாம் ஜெபிப்போம். அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலியானது மெல்பினா 12வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சின்னமனூர் ஆனந்த் கிரேசி குயிலன் ஜனனி குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக செல்வநகர் தாமஸ் அனிதா டினா எலியட் டிலோ எலியட் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக செல்வநகர் கிருஷ்ணன் மூர்த்தி கலைவாணி குடும்பத்தினர் இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சென்னை பிரபாகரன் கீர்த்தி பிரியா குடும்பத்தினர் நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றும் எடமலைக்குடி புதூர் சாலமோன் மாசிலா மேரி குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வாழவந்தான் கோட்டை ரீகன் மல்லிகா குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பெரியமிளகுபாறை ஜேம்ஸ் ஜோஸ்மின் குடும்பத்தினர் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சிங்கப்பூர் ஃபெலிக்ஸ் நான்சி குடும்பத்தினர் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக புதிய செல்வநகர் வினோத் பிரின்சி குடும்பத்தினர் இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருச்சி ஜோஸ் ரமேஷ் ரிக்மன் வித்லா சுடர் குடும்பத்தில் இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பெரியமிளகுபாறை சார்லி டிசி ரியோராய் குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக அரசு வேலை வேண்டியும் கருமண்டபம் மெண்டோன்சா கிரேசி குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் கண்டோன்மெண்ட் செசிலியா குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக சோமரசம்பேட்டை ஜெய்குமார் ஜோஸ்பின் குடும்பத்தினர் இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பெங்களூர் ஜான் மேரி குடும்பத்தில்
கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றும், மேலப்புதூர் ஜாய் தாமஸ் மேரி சோனியா குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், தென்னூர் ஃப்ரெடி உடல் நலம் வேண்டி வேண்டுதல் வழியாக, பெரிய விலகுபாறை சாமிதாஸ் குடும்பத்தில் மரித்த ஆரோக்கிய மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக, எடமலைப்பட்டி புதூர் பார்பரா ராணி குடும்பத்தில் மரித்த அபிதயா பயஸ் தெரசமாட் ஜான் ரோகஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, பெரிய விலகுபாறை ஆரோக்கியராஜ் குடும்பத்தில் மரித்த செபாஸ்டின் பாத்திமா மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக, மற்றும் மாத்தூர் ஜேம்ஸ் செல்வராணி குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இப்பணியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னும் நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் இந்த வருடத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற இந்த சந்தியாகத்தின் வழியாக நாம் பெற விரும்புகின்ற நம்முடைய வேண்டுதல்களை இந்த பலிபீடத்தில் நாம் கொண்டு வந்து நம்பிக்கையோடு இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குற்றம் குறைகளுக்காக, பாவங்களுக்காக உணவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்டியான புதிய நடையாளையும் வானதூதர் புதிய நடைகளையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yes.
இறைவா, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித சேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 8 10 முடிய, அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 54 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரிலும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தான் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையின் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மறைவுரை வைப்பது ரொம்ப கடினமானது. என்ன கடினமானதுன்னா, எதை பற்றி வேண்டுமென்றாலும் பேசலாம். ஒரு சொற்பொழிவாற்றுவது அது ஈஸியானது. மறைமுறை நாம் செய்யவில்லையே, நாம் செய்கிறது தான் பிறருக்கு சொல்லணுமே அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டமான ஒன்று. நீங்கள் உங்களுடைய பாதுகாவலராக கொண்டாடுகின்ற அவர் திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சி.
இன்று நாம் கொண்டாடுகின்றவர்கள் அவருக்கும் முந்தைய ஒரு கிறிஸ்துவத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முதல் சாட்சி. இதில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டிலும் ஆவியினுடைய வல்லமை உள்ளவராக அவர்களோடு வாக்குவாதம் செய்தார். ஆவியினுடைய வல்லமை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆதி திருச்சபையில் பெரும்பகுதி அவர்களுடைய இடங்கள் எல்லாம் ஒரு முதல் நூற்றாண்டு, இரண்டாவது நூற்றாண்டு, இயேசுவினுடைய வாழ்வுக்கு பிற்பாடு முதல் நூற்றாண்டு, 2 நூற்றாண்டுகள், 3 நூற்றாண்டுகள் வரை இறைவனுக்காக உயிர் கொடுப்பதுதான் மேலான ஒரு வாழ்வு என்று கருதியவர்கள். பிரச்சனைகள் நிறைய இருந்தது. யூதத்திலிருந்து மனம் திரும்புகின்ற போது அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஒரு விதத்தில் ஒரு பக்கத்தில் ரோமையர்கள் அடிமைப்படுத்துகின்றவர்கள் இவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்களே, ஏனென்றால் கடவுளை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது, யாவை என்று கூட பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது. அத்தகைய ஒரு நிலையில் இயேசுவை கடவுளுடைய மகன் என்று கூறி இயேசுடைய பெயரை சொல்லி கிறிஸ்துவர்களுடைய அந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கின்ற போது இயேசுவிடம் அந்த கிறிஸ்துவாக அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவராக அருட்பொழிவு பெற்றவராக அவரை எந்த விதத்திலும் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இவர்களுடைய வாழ்க்கையில் நாம் இந்த கேட்டமே நற்செய்தியில் இது இயேசு உயிர்த்த பிற்பாடு நடக்கின்ற ஒரு காரியத்தை தான் அவர்கள் பேசுகிறார்கள். உங்களை ஜெபக்கூடங்களுக்கு எடுத்துச் செல்வார்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளே, உங்களோடு கூட இருக்கின்றவர்களே உங்களை துன்புறுத்துவார்கள். அந்த சமயத்தில் என்ன பேச வேண்டும் ஏனென்றால் சேவான் வாக்குவாதம் செய்தார். ஆவியினுடைய வல்லமை கொண்டவராக, அருளை பெற்றவராக, அவருடைய அந்த மாட்சியை, இயேசுடைய மாட்சியை உணர்ந்தவராக அவர் வாக்குவாதம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற வாக்குவாதம் நமக்கு பெருமை வேண்டும், நாம் சொல்வதுதான் சரியானது, நாம் எடுக்கின்ற ஒரு முயற்சி தான் சரியானது என்ற கருத்தை செய்கின்றோம். இவர் வாக்குவாதம் அர்த்தம் உள்ளதாக, செயல் வடிவம் பெறக்கூடியதாக இருந்தது. அதைத்தான் அவர் நிச்சயமாக ஆவியால் உந்தப்பட்டு ஆவியினுடைய அந்த வல்லமையை கொண்டவராக அவர் வாக்குவாதம் செய்தார்கள். யாரிடம் வாக்குவாதம் செய்கிறார்கள் பார்த்தால் உரிமை பெற்றவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்தை நாம் கவனித்தோம் என்றால் உரிமை பெற்றவர்கள், அவர்கள் ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள், அவர்கள் உரிமை பெற்றவர்களாக அந்த யூதர்கள் வாழ துவங்கியவர்கள், அவர்களிடம்தான் வாக்குவாதம் செய்கின்றார். நீங்கள் உண்மையை உடையவராக, உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியவராக, உங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவராக ஒருவரை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள். அவர்தான் மெசியா, அவர்தான் இயேசு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிட்டு வாக்குவாதம் செய்கிறார். எதற்கு என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவர் வாக்குவாதம் செய்தது வீணல்ல. அவர் வாக்குவாதம் செய்ததனுடைய விளைவுதான் ஒரு நாம் பழக்கமாக சொல்வது, ஒரு மனசாட்சியினுடைய ரத்தம் இன்னொருவருக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக, இன்னொருவரை வாழ்வுக்கு இட்டுச் செல்வதாக, கிறிஸ்துவின் அருகாமையை கொண்டு வரக்கூடியதாக மாற்றியது. ஆகையால் அவர் அர்த்தமற்ற விதத்திலோ பொருளற்ற விதத்திலோ வாக்குவாதம் செய்யவில்லை. அவருடைய வாழ்வில் அவர் தான் நம்பினார். ஆகையால் தான் இயேசுவை அந்த மாட்சியில் தந்தையுடைய வலப்பக்கத்தில் கண்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இவருடைய வாழ்விலிருந்து இரண்டை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த ஆவிக்காக நாம் அன்றாடம் வேண்ட வேண்டும். ஆவி நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் மூலமாக உயர்ந்த ஒரு வாழ்வை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடிப்படை தேவையில் நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொண்டாடலாம். அதைவிட உயர்ந்த ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. அது இறைவனோடு ஐக்கியமானது. இரண்டாவது, அவர் அருமையாக இந்த மாதிரி இயேசுவை போல இயேசுவை பின்பற்றி இயேசுவை கண்டு பாவித்து எவ்வாறு இவர்களை மன்னியும், இவர்களுடைய பாவத்தை மன்னியும் என்று கேட்கிறார்கள். மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பை நம்முடைய வாழ்வில் நாம் கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பது, நம்முடைய கணவரை மன்னிப்பது, நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிப்பது, நாம் நமக்கு அருகாமையில் உள்ளவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கின்ற போது மமதையோடாத நான் மன்னிக்கிறேன்,
பாவம் அவரை எல்லாரும் குற்றம் சாட்டுகின்ற போது யார் பாவம் செய்யக்கூடிய முதற்கல்ல அவர் மேல எரியுங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்ல, கடைசியாக எல்லாரும் ஒருத்தர் போயிடுறாங்க. அதே ஒரு தருணத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், கடைசியில் உன்னை யார் கல்ல எரியலையாமா அப்படின்னு கேட்கிறார். இல்லை அப்படின்றாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்திலும் அப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது, தமிழிலும் கூட நானும் நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நானும் இந்த கல்லறையான போனாங்க அவங்களோட இவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் மாபெரும் தாழ்ச்சி. இயேசுவிடம் தன்னையே வெறுமையாக்கி தன்னையே தாழ்த்துறதுன்றது தங்களை குறைச்சு பார்க்கறது இல்லை, உண்மையாக இருக்கிறது. நம்மை எல்லாரையும் கடவுள் ஒரு உயர்ந்த நிலையில் படைத்தார். ஆறாமை ஏவாளை அதிலிருந்து அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையால் இழந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக, பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக, உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவோம். அப்போது அது நமக்கு பயனுள்ளதாக, அதற்காக இந்த திருப்பலியை வேண்டுவோம். மற்ற நம்முடைய தேவைகளையும் உள்ளடக்க வேண்டும். இளைய பாடல் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இளைய பாடல் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து ஒன்றன் காணிக்கை, நினைத்து நினைத்து நான் தர அனைத்து ஒன்றன் காணிக்கை. இளைய பாடல் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஊர்த்தை தொழுகும் மலர்களும் இந்த தாழ்ந்த தனித்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்த வளர்ந்த செடிகளும், இயற்கை தோறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை தோறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து ஒன்றன் காணிக்கை, நினைத்து நினைத்து நான் தர அனைத்து ஒன்றன் காணிக்கை. இளைய பாடல் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பறை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏகலாவுடைய போது கொண்டாடுங்கள். இறைவா மாட்சியான மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைவற்றுடன் கொண்டு வரும் பகைப்பொருள்கள் உமக்கு வந்ததாய் இருப்பதாக. எங்கள்
அவரை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் வரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் மறுவெண்மையில் மது வல்லமை சிறந்தோங்கச் செய்து மறுபற்றவர்களை மது ஆற்றல் மீது சாட்சிகளாக திகழச் செய்கிறேன். ஆகவே ஆற்றல் நிறைந்த விண்ணவரோடு சேர்ந்து நாம் வழங்கி மலர்களில் இழையாத மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை கொண்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலகம் பிரசவமாக இருக்கிறதை மாற்றுவதாக. அவர் பாடுபட உடன் அணிந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவு விருந்தை அருந்தியவையும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் வெளிப்படைக்கும் கிணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியக்கூடிய தாங்களுடைய எங்களை கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளவைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை ஐயோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். சிறப்பாக இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் நம்பிக்கையோடு உன் பாதம் முன்வைத்து ஜெபிக்கின்ற விண்ணப்பங்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருடும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறர் என்று தொடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களின் கட்டி எழுப்புவனவாக. நற்செய்தி விதைகளை நாள வளர்த்தெடுக்கும் நல்லவராய் உம் அருளைமை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மாட்டி நீடித்து உடையும் பொருட்டு மாநில உள்ளங்களும் கூட அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய மாத்திரத்தலின் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மின் தூண்டி எழுப்புவதாக. அதே அருளிய மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்று முடித்தாகுக. ஆமென். சொல்வார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி அன்று நாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். மாசில்லாத குழந்தைகள் தினம் என்று நம்முடைய மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஏற்கனவே உங்களிடம் நான் சொல்லி வருவது போல அன்றைய தினம் குடும்பமாக நீங்கள் திருப்பலியில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் முன்னாடி என்று இல்லாமல் ஒரு குடும்பமாக சின்ன சின்ன கட்டமாக குடும்பமாக நீங்கள் திருப்பலியில் வந்து நீங்கள் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது சிறப்பாக இருக்கும். புது ஒரு அனுபவமாகவும் உங்களுக்கு உங்களுடைய பங்கிலே இந்த உங்களுடைய திருத்தலத்தில் இப்படி நீங்கள் பங்கேற்பது நன்றாக இருக்கும். எனவே குடும்பமாக வந்து நீங்கள் திருப்பலியில் அனைவரும் சேர்ந்து இணைந்து வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அந்த திருப்பலியிலே இந்த வருடம் வெள்ளி விழா கொண்டாடுகின்ற தம்பதியினர் பொன் விழா கொண்டாடுகின்றவர்களுக்காக நாம் சிறப்பாக அன்றைய நாளில் நாம் ஜெபிக்கின்றோம். அவர்களை நாம் கௌரவிக்கவும் இருக்கின்றோம். எனவே அந்த திருப்பலியிலே நாம் குடும்பமாக இணைந்து கூடி வந்து ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த 2026ஆம் ஆண்டுக்கான முதல் வெள்ளி அன்று காலை 11 மணி திருப்பலியை நிறைவேற்றி குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையை வழிநடத்த இருக்கின்ற அருள் தந்தை நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தை ஜான் தாமஸ் ஜூலியன் அவர்கள் இன்று காலை வருகை தருகின்றார்கள். எனவே பக்தர்கள் மற்றும் பங்கு மக்கள் நாம் நேரத்தோடு நீங்கள் வந்து திருப்பலியில் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்று மாலை சரியாக 6:30 மணி அந்த திருப்பலியிலே திருச்சி மறை மாவட்டத்தினுடைய நம் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள் வருகை தந்து அன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றி நம்முடைய பெரிய மிளகு பாறை தேர்தல்நிலை பங்காகவும் நம்முடைய பொன்விழா ஆண்டினுடைய அந்த வீட திருப்பணிகளை புதுப்பிக்கின்ற அந்த பணிகளை துவங்கி வைக்கவும் ஆயர் அவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே பங்கு மக்கள் என்ற மாலை நீங்கள் அனைவரும் கட்டாயம் வர வேண்டும். ஒருவேளை காலை திருப்பலியில் நீங்கள் பங்கேற்றாலும் மாலையில் அவசியம் நீங்கள் வர வேண்டும். ஆயர் வந்து நம்முடைய பங்கை முழுமையாக அறிவிக்கின்ற அந்த நேரத்தில் பங்கு மக்கள் நாம் திரளாக கூடியிருக்க வேண்டும். எனவே அடுத்த வாரம் ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இந்த திருப்பலியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கேலண்டர்கள் அங்கே விற்கப்படுகின்றன. எனவே யாராவது நீங்கள் வாங்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பங்கு மக்களுக்கு இன்னும் யாராவது அதுக்காவது கேலண்டர் வரவில்லை என்றால் அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்களிடம் நீங்கள் கேட்டு
உங்களுடைய கேலண்டர்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் எழுந்திருப்போம். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவாவும் திருமகளின் பிறப்பால் எங்களை மீட்டு மறை சாட்சி தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீரே. நீர் எங்களுக்கு புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பதி நிறைவேறியது. ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவில் எழுந்தருளி இருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தில் நம்மை நாம் அவர் பாதம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இன்று நான் நினைவு கூறுகின்ற ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் பல்வேறு அற்புதங்களையும் அரும்பெரும் செயல்களையும் செய்தார். தூய ஆவியை பெற்ற புனித ஸ்தேவான் ஞானமிக்கவராக அவர்களோடு வாதிடும் போது அவர்களால் எதிர்த்து நிற்க இயலவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி தூய ஆவியினால் ஞானத்தை பெற்ற புனித ஸ்தேவான் ஆண்டவருடைய நிழலாகவே ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே இந்த நேரத்தில் நாமும் தூய ஆவியினுடைய துணையை கேட்போம். ஏனெனில் அந்த ஆவியானவர் நம்மை ஞானத்தினால் நிறைவுற செய்கிறவராக
நம்மை ஞானத்தினால் நிறைப்பவராக, நம்முடைய வாழ்வில் சிறந்த ஒரு வழிகாட்டியாக, குழப்பங்கள், தடுமாற்றம், என்ன செய்வது, இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வருவது என்ற துன்பமான நேரத்தில் நம்மை மிக சிறப்பாக வழிநடத்துகின்றவர் தூய ஆவியானவர். எனவே அவருடைய துணையை இந்த நேரத்தில் நாம் கேட்போம். அனைவரும் நாம் எழுந்து நின்று வானம் திறந்து வெண்புறா போல என்ற அந்த பாடலை நாம் கைகள் தட்டி உற்சாகமாக பாடி தூய ஆவியினுடைய துணையை இப்போது நாம் கேட்போம். இறங்கி வர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அழுதவர்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அழுதவர்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அழுதவர்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அழுதவர்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும். கனிகள் மரங்கள் பொழியணுமே, கனிலமையோடு வாழணுமே. கனிகள் மரங்கள் பொழியணுமே, கனிலமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அழுதவர்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அழுதவர்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும், தேவாவையவை தர வேண்டும். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக புனித ஸ்தேவானை வழிநடத்திய அதே ஆவியார் இன்று நம்மையும் வழிநடத்துகின்றார்.
புனித ஸ்தேவானை ஆசீர்வதித்து அவருடைய அருள் பணியில் அவருக்கு வழிகாட்டிய நம் ஆண்டவர் அதே இயேசு இங்கு வீற்றிருக்கின்றார். நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்கின்ற நம் ஆண்டவர் நாம் நலமோடு இருக்க வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், எல்லா நலன்களாலும் நிறைந்திருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்ற நம் ஆண்டவர் என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதை நிறைவாக பெறும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி இங்கு வசிக்கின்ற இந்த சமூகத்தில் இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நிறைவை அவன் கொண்டிருக்க வேண்டும், நிறைவான மனதோடு இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்ற நம் ஆண்டவர் இது நம்மை வழிநடத்துபவராக தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே அவர் பாதம் இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்ற எல்லா நன்மைகளையும் அவர் பாதம் சமர்ப்பிப்போம். 2025ஆம் ஆண்டு தொடங்கிய நாம் அதை நிறைவு செய்கின்ற இந்த தருவாயில் இருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தில் புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரையினால் நாம் ஏராளமான நன்மைகளை பெற்றிருந்தோம். நாம் பல ஆண்டுகளாக வேண்டிய ஒரு காரியம் நமக்கு நடந்திருக்கும். இந்த வருடத்தில் நம்முடைய குடும்பத்தில் நடந்த விசேஷ தருணங்கள், மகிழ்வான பல நல்ல தருணங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தது, அவர்களுக்கு குழந்தை பிறந்தது, இளைஞர் இளம் பெண்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெற்றார்கள், உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நம் குடும்பத்தினர் நல்ல உடல் நலம் பெற்றது, ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து நாம் பாதுகாக்க பெற்றது, பேசாமல் இருந்த அந்த குடும்பங்கள் உறவில் ஒன்றாக கூடி பேசியது. இப்படியாக நாம் இந்த வருடத்தில் பெற்ற எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் நாம் இங்கு கொண்டு வருவோம். ஆண்டவரிடம் அந்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் போது நம் ஆண்டவர் அகமகிழ்ந்து நம்முடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு நம்மை இன்னும் கூடுதலாக மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார். அந்த நோயாளர் திரும்பி வந்து நன்றி சொல்லும் போது, அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே, 10 பேரும் குணமடையவில்லையா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்கின்ற நம் ஆண்டவர் நம்மிடமும் நாம் நன்றி சொல்லும் போது மிக்க மகிழ்ந்து நம்மை அவர் பாராட்டுகிறார். இன்னும் மென்மேலும் நம்மை தன்னுடைய ஆசிரால் நலன்களால் நிரப்புகிறார். எனவே அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாள் நன்றி சொன்னார். சக்கரையாவின் பாடல் நன்றி பாடலாக இருந்தது. இன்னும் தாவீது ஆசிரியர் ஆண்டவருக்கு பல நன்றி பாடல்களை, திருப்பாடல்களை அவர் இயற்றியிருக்கிறார். எனவே இப்படியாக ஆண்டவருடைய ஆசையை பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு தருணத்தில் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆண்டவர் ஆசையை பெற்றுக் கொள்கின்ற, பெறுவதற்கு வந்திருக்கின்ற நாமும் இந்த நேரத்தில் அவருடைய நன்றியை வெளிப்படுத்துவோம். நன்றியோடு நன்றி உள்ளத்தால் நிரம்பி இருக்கின்ற நாம் தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலரிடம் அவர் வழியாக வேண்டுதல்களை முன்வைப்போம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். முடியாதவர்கள் நாம் சேரில் அமர்ந்து கொள்ளலாம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று உன் மகன் எங்களுக்கு வாக்களித்தது போலவே இதோ இந்த நற்கருணை வடிவில் வீற்றிருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அன்பான இயேசுவே,
எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்திய ஒரு கிருபைக்காக 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை கரம்பிடித்து காத்து வழிநடத்தி வந்தமைக்காக இந்த ஆண்டு சிறப்பாக யூபிலி ஆண்டு கொண்டாட்டமாக இதோ நாங்கள் உங்களுடைய அந்த பிறப்பின் யூபிலி ஆண்டை கொண்டாடிய இந்த சிறப்பான ஆண்டு இன்னும் கூடுதலாக உங்களுடைய ஆசையை பெற்ற கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பான இயேசுவே, இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வந்தாலும் எங்களுடைய வாழ்வில் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நோயினால் போராடுகிறவர்கள், நோயோடு போராடுகிறவர்கள், உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலும் சந்தியாவுடைய அந்த வல்லமையான பரிந்துரை ஜெபத்தை கேட்டும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்பான இயேசுவே, உங்களுடைய ஆசீரால் அவர்களை நிரப்பியருடன் அவர்களுக்கு பரிபூர்ண உடல் சுகம் தாரும். இதோ உங்களை தேடி வந்து ஜெபிக்கின்ற உன் திருப்பாதம் அமர்ந்து மன்றாடுகின்ற எங்களுடைய இந்த வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டவர்களும் அன்பான இயேசுவே, இது வர இயலாத வர முடியாத வீட்டில் இருந்து ஜெபிக்கின்ற மருத்துவமனையில் இருந்து வேண்டுகின்ற இன்னும் பல இடங்களில் இருந்தும் வேண்டுகின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர். அன்பான இயேசுவே, நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவை என்னவென்று உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் என்ற உடைய வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். அன்பான இயேசுவே, இதோ உடல்நலமின்மையால் அவதியுறுகின்ற, துன்பப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நபரையும் இந்த நேரத்தில் நீர் தொட்டு ஆசீர்வதியும். கால் வழியினாலும் கை வழியினாலும் இன்னும் மூட்டு வழியினாலும் அவதிப்படுகின்ற, தோல் வியாதியினால் வேதனைப்படுகின்ற, வயிற்று வழியினால் கஷ்டப்படுகின்ற, இன்னும் பல நேரங்களில் நடக்க முடியாமல் இன்னும் பல உடல் உபாதைகளோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்ற, அல்லலுகின்ற ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து பாரும். அன்பான இயேசுவே, உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கை நாமே உங்களிடமிருந்து எங்களுக்கு ஏராளமான நலன்களை கொண்டு வருவதாக இருக்கிறது. அன்பான இயேசுவே, அந்த நம்பிக்கையோடு இதோ கூடி வந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். புனித சந்தியாக திருத்தலம் இதோ எங்களுக்கு ஒரு தாயாக தந்தையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகின்றவராக, எங்களுக்காக தொடர்ந்து உம்மிடம் பரிந்து பேசுபவராக, தன்னுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் பல வரங்களை எங்களுக்கு பெற்று தருபவராக இருக்கின்ற எங்களுடைய பாதுகாவலர் வழியாகவும் நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அன்பான இயேசுவே, எங்களுடைய வேண்டுதலை நீர்தாமே மனமுவந்து ஏற்றருளும். இதோ எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அனுபவிக்கின்ற அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், குறிப்பாக இதோ உறவு சிக்கல்கள், ஒருவர் மற்றவரை தவறாக புரிந்து கொள்ளுதல், இதோ பேசாமல் அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருக்கின்ற அந்த நிலை, விட்டுக் கொடுக்காத அந்த கடினமான மனநிலை, இன்னும் மன்னிக்க முடியாத அந்த மனநிலை, அடுத்தவர்களை அன்பு செய்யாத, பழையதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை சரி என சொல்லி பிறரை மன்னிக்காமல் அப்படியே இருக்கின்ற அந்த நிலை அனைத்தையும் நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர். அன்பான இயேசுவே, என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பத்திலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் நிலவ அருள் புரியும். இதோ உம்மால் மட்டுமே எங்களுக்கான அமைதியை நிறைவாக அருள முடியும். நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. இதை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்ற உடைய வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய குடும்பங்களில் அமைதி நிலவ, இதோ குழந்தையாக பிறந்து இயேசு பாலகனாக எங்களுடைய இந்த கொட்டகையில் தவழ்கின்ற இந்த நேரத்திலே அன்பான இயேசுவே, இதோ பாலகனாக எங்களுடைய குடும்பத்தில் வந்து எங்களுடைய இதயங்களில் தவழ்ந்து எங்களுக்கான அன்பு, அமைதி, சமாதானத்தை நிறைவாக தாரும். உடைய குடும்பத்தில் நாங்கள் அத்தகைய சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய, அந்த சமாதானத்தை உணரக்கூடிய அந்த ஆசையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியரிடம் கடினமான அந்த மனநிலையில் இருந்து எங்களை அகற்றி, எங்களுடைய மனதை அகற்றி நாங்கள் இலகிய மனதோடு இருப்பதற்கும் ஒருவர் மற்றவரை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்வதற்குமான அந்த ஆசையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. இன்னும் எங்களுடைய உறவுகள்
எங்களுடைய நட்பு வட்டாரங்கள், இன்னும் எங்களுடைய நண்பர்கள், இன்னும் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பேசாமல் இருக்கின்றவர்கள் என அனைவரையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்பான இயேசுவே, இதோ இந்த நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக அமைகின்ற இந்த நாட்களிலே இதோ நாங்கள் அனைவரோடும் நன்றாக பேசக்கூடிய, விட்டு கொடுத்து மன்னித்து வாழக்கூடிய அந்த குணநலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. அன்பான இயேசுவே, இதோ இந்த நாட்களிலே உங்களுடைய வேண்டுதல்களை தொடர்ந்து நாங்கள் முன்வைக்கின்றோம். இதோ இளைஞர் இளம்பெண்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், நல்ல வேலை வாய்ப்பு அவர்களுக்கு அமைவதாக. இந்த புதிய ஆண்டு ஒரு வளமையான ஒரு வசந்தமான நாட்களாக அவர்களுக்கு இருப்பதாக. எனவே அவர்கள் இதோ எடுக்கின்ற அந்த முயற்சியில் வெற்றியை பெற்றவர்களாக இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கான அந்த கைகூடி வருகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான ஒரு ஆசையை அவர்களுக்கு தாரும். திருமணம் ஆகாமல் கைகூடாமல் தொடர்ந்து உங்களிடம் ஜெபிக்கின்ற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே அவர்களுக்கான அந்த திருமண வரன் அமைந்து நல்லதொரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு ஆசையை அவர்களுக்கு தாரும். இதே போல வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற, நல்லதொரு வேலைக்காக உங்களிடம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமைவதாக. அன்பான இயேசுவே, இதோ என்னுடைய மாணவ செல்வங்கள் குழந்தைகளுடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். ஞானத்தினால் அவர்களை நிரப்பி நல்ல முறையில் அவர்கள் படிக்க, படிப்பின் மீது ஈடுபாட்டோடு இருக்க, இதோ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல குழந்தைகளாக அவர்கள் வளர அத்தகைய ஆசையை அவர்களுக்கு தாரும். அன்பான இயேசுவே, இன்னும் தொடர்ந்து பாதம் நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்கள், குறிப்பாக இதோ பல மாதங்களாக ஆண்டுகளாக புனித சந்தியாகப்பர் பாதம் நாங்கள் நம்பிக்கையோடு வைக்கின்ற அந்த வேண்டுதல்களை நீர்தாமே ஏறெடுத்து பார்த்து இந்த நாட்களிலே உன் திருமகன் இயேசு பாலகனாக பிறந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் உம்மிடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமா எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். உமது மீட்பின் பயனை
வழியாக தந்தையாய் இறைவனோடு